ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. தமிழ் பார்த்து தான் வந்திருப்பீங்க. காவலர் தேர்வுக்கு இவ்வளவு காலி பண்ணிடுறாங்களா? அதுவும் என்னதான் குவாலிஃபிகேஷன் 10th தான் தகுதியா? இப்போ எந்த எக்ஸாம்ஸ் வர யோசிச்சிருப்பீங்க. எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸாம் பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம். ஓகே, அப்போ எஸ்எஸ்சி ஜிடிங்கிறது ரொம்பவும் வருஷம் அதிகமாக வேகன்சியோட வரக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அதை பற்றி இன்னைக்கு விதாவரையும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சார்பாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். எஸ்எஸ்ஜிடிக்கான நியூ பேட்ச் நம்மளுடைய அகாடமியில வர வேலைக்கிழமையில இருந்து 9/10/2025 இருந்து நமக்கு என்ன ஆகுது, வர வேலைக்கிழமையில இருந்து அகாடமியோட பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுடைய 3 கேம்பஸ், வேலூர், திருச்சி, விருதுநகர் 3 கேம்பஸ்லயும் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஓகேங்களா? எங்க பேட்ச் எப்படி போறத நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜிடி நோட்டிபிகேஷன் பத்தி பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஜிடி நோட்டிபிகேஷன் கடந்த 3 வருஷமா தொடர்ந்து வந்த எக்ஸாம். ஓகே, 2022 வந்திருக்கு, 23 நோட்டிபிகேஷன் வந்தது, 24, 20, 24, எஸ் 22, 23, 24 தொடர்ந்து 3 வருஷமா நோட்டிபிகேஷன் வந்தது. அப்ப இந்த வருஷமும் எஸ்எஸ்சில ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2025-26க்கான. அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17வது எக்ஸாம்ல கொடுத்திருக்காங்க. ஜிடி, கான்ஸ்டபிள் ஜிடி, சென்ட்ரல் ஆர்ம்டு, சிஏபிஎஃப், என்ஐஏ, எஸ்எஸ்எஃப், ரைஃபிள்மேன், அசாம் ரைஃபிள், இதுக்கு எல்லாத்துக்குமே அக்டோபர் மந்த், அதாவது இந்த மந்த் நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டென்டேட்டிவா ஆல்ரெடி கேலண்டர்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமே ஆல்ரெடி அந்த பேட்டர்ன்ல நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ஏன்னா லாஸ்ட் இயர் எக்ஸாமும் மொத்த ப்ராசஸ் முடிஞ்சது, இன்னும் ரிசல்ட்டுக்காக மட்டும் தான் வெயிட்டிங். ஓகேங்களா? அடுத்து இதோடைய அப்ளிகேஷன் டேட் நவம்பரோட முடிஞ்சு எக்ஸாம் போன தடவை மாதிரியே ஜனவரி பிப்ரவரியில எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவா இப்ப சொல்லியிருக்காங்க. எனிவே நோட்டிபிகேஷன் வரப்போறது கன்ஃபார்ம் இந்த மந்த் தான். ஓகேங்களா? இந்த மந்த் ஆரம்பிச்சு 1 வீக் போயிடுச்சு. எப்பவுமே ஒரு எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அடிச்சு பிடிச்சு படிக்கிறத விட நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே படிக்கிறது தான் ரொம்ப 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 ஈஸியான ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் படிக்க ஆரம்பிப்பாங்க, ஆல்ரெடி படிச்சவனும் இருப்பாங்க. அப்போ அந்த காம்படிஷன் கூட நம்மளும் ஓடணும்னா சீக்கிரமாகவும் படிக்க ஆரம்பிக்கணும். இந்த எக்ஸாம் நிறைய தமிழ் மாணவர்கள், தமிழர்கள் தான் நிறைய பேர் இதை அட்டன் பண்றதே இல்லை. சொல்ல போனா ஒரு அவேர்னஸே கிடையாது. என்னப்பா காவலர் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல நம்ம தமிழ்நாடு காவலர் தேர்வை விட அதிகமான வேகன்சி தமிழ்நாட்டுக்கும் அலோகேட் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால கண்டிப்பா எல்லாருமே எழுதணும். பெண்களுக்கும் இது வந்து கண்டிப்பா எலிஜிபிலிட்டி. அப்போ கடந்த வருஷத்துல எவ்வளவு வேகன்சி வந்திருக்குன்னு பாத்துடலாமா? அதுதான் ரொம்ப முக்கியம். வேகன்சிஸ் தான் நம்ம படிக்கிறதுக்கே மோட்டிவேட் ஆகும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நீங்க பிசிஆ இருந்தீங்கன்னா ஒரு 25,000 ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிடியில கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேலரி இன்னைக்கு டேட்ல 30 ரேஞ்சுக்கு 30+ சேலரி. அடுத்து பே கமிஷன் தான் போட்டாங்கன்னா இதை விட டபுள் மடங்கு ஆக போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்குது. எனிவே 2022ல 24,000 வேகன்சி அட் டைம் ஆஃப் நோட்டிபிகேஷன். நல்ல நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வேகன்சி வந்தது? 24 வந்தது. 24,000 வேகன்சி தான் 24K போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணி இறுதியில 50,000+ வேகன்சியா மாறினது. ஓகேங்களா? அடுத்து 2023லயும் 26,000 தான் வேகன்சியா வந்தது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி 48,000+ வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணாங்க. போன வருஷம், அதாவது இப்ப ப்ராசஸ் நடந்ததுல, இன்னும் ரிசல்ட் வராம பெண்டிங்ல இருக்குல்ல எல்லா ரிசல்ட்டும், அதோடைய நோட்டிபிகேஷன்ல 39,000 வேகன்சிய டென்டேட்டிவா சொல்லியிருந்தாங்க. இன்க்ரீஸ் பண்ணி இப்ப அட் ஃபைனல் 53,000 வேகன்சியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யோசிச்சு பாத்துக்கோங்க. மொத்தமா இந்தியா ஃபுல்லா 50,000, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குவாங்க. நம்ம அகாடமி யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். இன்னொரு காலத்துல தனியா வீடியோ பண்ணலாம். அப்ப இந்த வருஷமும் கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. 24, 26, 39 நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி. ஓகேங்களா? இப்ப இந்த தடவை கண்டிப்பா ஒரு 30+ கன்ஃபார்ம் எதிர்பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் வரும் பொழுது. ஆனா கண்டிப்பா அது இன்க்ரீஸ் ஆகி தொடர்ந்து 50,000 சொல்லும் போது இந்த தடவை கண்டிப்பா அட் டைம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல்ல 50,000 வேகன்சியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப திருப்பி அதான் சொல்றது, நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடி படிக்கிறதும், வருவதற்கு முன்னாடி பிசிக்கல் எல்லாமே டெஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஒரு விஷயம். ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமானதுலாம் கிடையாது. 10th குவாலிஃபிகேஷன், ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ், ஸ்ட்ராட்டஜிக்கு தான். எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா வராது சார், பயப்படவே வேணாம். இங்கிலீஷ்ல ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்க. மீதி
மேக்ஸ் ரீசனிங் அது பைலிங்குள்ள தான் கொஸ்டின் இருக்கும். தமிழ்லையும் எக்ஸாம் எழுதிருக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கமெண்ட்ல, இந்த எக்ஸாம் தமிழ்லையும் எழுதலாம். மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேவா இருக்கட்டும், தமிழ்லையும் எழுதிக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் நீங்க அந்த லாங்குவேஜ் எழுத போறீங்க. அது ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு மீதி எல்லாத்தோடைய ஸ்கோர் அதிகமா பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, நம்ம பேட்ச் எப்படி போகுது, எங்களுடைய பேட்ச் எப்படி போகுது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெய்லி கிளாஸஸ். ஓகேங்களா? வீக்லி இருக்குன்னா அந்த வீக்லி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாத்துலயும் டெய்லி கிளாஸ் இருக்க போது எங்களுடைய 3 கேம்பஸ்லயும் டெய்லி கிளாஸஸ் 1. ஓகேங்களா? கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் அல்டர்னேட்டிவா ரீசனிங், மேக்ஸ், ஸ்டடி, ஜிகே, ஒரு நாள் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அல்டர்னேட்டிவா கிளாஸஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த வீக்ல என்ன கிளாஸ் நடந்து முடிஞ்சதோ அத அந்த வீக் எண்டுல, ஓகேங்களா, சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ரிமைனிங் டேஸ் இருக்கக்கூடிய டேஸ்ல வீக்லி ஒரு டெஸ்ட், கம்பல்சரி ஒரு டெஸ்ட் எழுதும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த கிளாஸ்ல என்ன படிச்சுன்னு தெரியும். கண்டிப்பா நம்ம அகாடமில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தா சிபிடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் கேட்கறது எஸ்எஸ்சிக்கு சிபிடி முறையில வைப்பீங்க. ஏன்னா டெஸ்ட் இது வரைக்கும் பேப்பர் பென் மெத்தட் தான். ஏன்னா அவங்க ரியல் எக்ஸாம் வந்து சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் டெஸ்ட் தான் நடக்கும். இப்ப நம்ம இன்ஸ்டியூட்லயும் சிஸ்டத்துல சிபிடி அப்கமிங் எக்ஸாம்ல கண்டிப்பா வரப்போகுது. அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. வீக்லி டெஸ்ட்டும் அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது அடுத்து டெஸ்ட் டிஸ்கஷன். டெஸ்ட் முடிஞ்சு நிறைய டவுட் இருக்கும். ரீசனிங் எப்படி சரிதான் ஆன்சர் வந்தது, மேக்ஸ்ல எப்படி இது வந்தது, அப்ப அதுக்குரிய டெஸ்ட்டுக்குரிய டிஸ்கஷன் நடக்க போகுது. அடுத்து நம்ம அகாடமியில ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஹாஸ்டல் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட், நிறைய பேருக்கு பிசிக்கல் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா பிசிக்கல் வித் ஃபீஸ்ல இன்க்ளூட் ஆயிரும். கடைசியா ஸ்பெஷல் மென்டார்ஷிப். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கேன், இந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும், எல்லாமே இந்த மென்டர்ஷிப்ல அடங்கிடும். ஓகேங்களா? ஓவராலா பார்க்கும்போது நீங்க வந்து இந்த பேட்சுக்கு வருவீங்க, வந்து படிக்கணும், கிளாஸுக்கு ரெகுலரா வரணும். அது உங்களுடைய வேலை. வந்துட்டு டெஸ்ட் தவறாம எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாஸஸ நம்ம என்னதான் படிச்சோமோ அதை ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு இருந்தாலே தாராளமா சுலபமான எக்ஸாம் தான். நிறைய தடவை தான் கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த தடவை தான் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சிறைய கூட அப்படி இருந்தது. ஆனா நிறைய தடவை அதுவும் பெண்கள் கேர்ள்ஸுக்கு தான் பாத்தீங்கன்னா சாதாரணமா பிசி எக்ஸாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. சரி, சும்மா அட்டன் பண்ணி பாக்கலாமே அப்படின்னு அட்டன் பண்ணி பார்த்தவங்க போன தடவைலாம் இந்த எக்ஸாம் நிறைய பேர் நம்ம அகாடமி ஸ்டூடெண்டே கிளியரும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கட் ஆஃப் இதெல்லாம் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன், நீயும் அதுக்கு அடுத்து வீடியோ போடுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேட்ச் டீடைல் வேணும்னா கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.